குரங்கு மாதிரி ஏன்டா மரத்துக்கு மரத்துக்கு தாய் பின்னாடியே வர்றீங்க, பல்லுபடாமல் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பேசக்கூடிய பேச்சு. அது அநாகரிகத்தின் உச்சபட்டமான வேலைகள்லாம் சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரியான வேலைகளை. ஒன்று சீமான் அவர்களும், இன்னொன்று இவரும் பண்ணுறாரு, அண்ணாமலை அவர்களும் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க. எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் சரி, மக்கள் யார் வரணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. தமிழக அரசியலை விட்டுட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவசரமாக கட்சி ஆரம்பித்து அவசரமாக உள்ள நுழையிறதுக்கான ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்குமோ? மாஸ்டர் படத்துக்கு முன், மாஸ்டர் படத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். விஜய் வந்து மிரட்டப்பட்டாரா, இல்லை ஏதேனும் அவருக்கு சொல்லி அவர் வழிக்கு கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. 150 கோடி ரூபா வருமானம் வரவர் விட்டுட்டு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தே போகும்னு தெரிஞ்சு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா என்ன காரணம்? இல்லை, பாஜகவினுடைய தலைமை அவங்களும் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க இது குறித்தான எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறதோ அண்ணாமலை அவர்களுக்கு, இல்லை ஒரு கண்டிக்கிறதோ அந்த மாதிரியான செயலில் இது வரைக்கும் நடக்கலையே. ஆனால் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு வராரா அப்படின்னா அந்த கட்சி வளர்ந்துருக்கணுமா இல்லையா? ஒரு பொறுப்பை எடுத்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு தேர்தலை சந்திச்சார். என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? தனியாக தான் நாடாளுமன்ற தேர்தலை பாஜக சந்திக்க போகிறார். கூட்டணிலாம் இப்போ அமையாது. கூட்டணினா அவங்க தலைமையில் சில கூட்டணிகள் அமைக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த கூட்டணியிலேருந்து நிதிஷ்குமார் வெளியில் வந்து பிஜேபி கூட்டணியோட ஆட்சி அமைக்க போகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, இவங்க 2 பேரையுமே வந்து நிதிஷ்குமார், இந்த 3 பேரையுமே வந்து ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இது நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்கள், இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத ஆட்கள். ராகுல் காந்தியா மோடியா, யார் நாட்டை ஆள வேண்டும்ங்கிற ஒரே கோஷம் தான். இந்த கூட்டணியில் அவர்கள் இருந்தாலுமே பின்னாடி அவர்களால் பெரிய தொந்தரவு தான் வரும். அதனால் இந்த கூட்டணியில் அவங்க தொடர்ந்து இருப்பாங்களாங்கிறது சந்தேகமான ஒரு கேள்வி தான். அப்போ வாரிசு அரசியலுங்கிறது வந்து ஒரு பழைய கதை. தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது. கலைஞர் இருந்த காலத்துலன்னு சொல்கிறாங்க வாரிசு முதல்ல ஸ்டாலின் அவர்களை கொண்டு வரப்ப வாரிசை கொண்டு வராருனாங்க. அப்புறம் உதயநிதியை கொண்டு வரப்ப வாரிசு கொண்டு வந்தாங்க. அந்த கட்சி ஆட்சியில் எல்லாமே இருக்குது. 5வது முறை ஆட்சியில் இருக்குது. அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் வருகை தந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக நேரடியாக நான் அரசியல் இருக்கக்கூடிய சூழல், குறிப்பாக பரபரப்பான சூழல் என்னென்னா, அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் பத்திரிகையாளர்கள் தனியாக நக்கீரன் கோபால் உட்பட நிறைய, குணசேகரன் சார்லேருந்து நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் அவருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம். இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு தனிநபருக்கு எதிராக ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்றா கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தணுங்கிறது இதுதான் முதல் முறை. என்ன இவங்கெல்லாம் கூடி அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய சூழல் வர என்ன காரணம்? இல்லை, சமீப காலமாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பத்திரிகையாளர்களை தரம் தாழ்ந்து பேசுகிறது அண்ணாமலை அவர்கள் ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கிறார். அதாவது அதுக்கு பத்திரிகையாளர்களுக்குன்று ஒரு சில தரம் இருக்குது, மரியாதை இருக்குது. குரங்கு மாதிரி ஏன்டா மரத்துக்கு மரத்துக்கு தாய் பின்னாடியே வர்றீங்க, பல்லுபடாமல் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பேசக்கூடிய பேச்சு. அது இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த வார்த்தைகளை தமிழகம் இதுவரை பார்த்ததே இல்லை. அப்படி தான் நம்ம சொல்லணும். கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகம் பார்த்துருக்கு. ஆனால் இவரை போல ஒரு அரசியல் கட்சி தலைவரை பத்திரிகையாளர்கள் பார்த்ததே இல்லை. கலைஞர் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் எப்படி நடந்துக்குவாங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் வந்து எந்த நேரத்திலையும் எந்த விதமான சூழ்நிலையிலும் அவர் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. நீங்கள் என்ன கடுமையான கேள்விகளை கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தது, அதுக்கு உண்டான திறமை இருந்தது. திட்டியிருக்கார் பத்திரிகையாளர்களை, கொஞ்சம் திட்டுனா கூட அதுவே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தைகளை போட்டு திட்ட மாட்டார். திட்டிருக்கிறாருன்னா அவங்களுக்கு அந்த கேள்விகளில் திருப்பி பேசியிருப்பார். இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமான 2ஆம் தரமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்க மாட்டார் கலைஞர்கிட்ட. அவர் வயதுக்கு கீழே உள்ள ஒரு சிறு பத்திரிகையாளராக, புதிய பத்திரிகையாளர் இருந்தால் கூட கேட்குற கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்வார். அவர் கேட்குற கேள்வி தவறாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படிங்க, அதெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு என்கிட்ட பேசுங்கம்பார். இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் கலைஞர்கிட்ட நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப கோவக்காரங்க, ஜெயலலிதாவே கோவக்காரங்க பத்திரிகையாளர். ஆனால் இது வரைக்கும் பெருசாக ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகையாளரை பார்த்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டதெல்லாம் கிடையாது, ஒரு சில சம்பவங்களை தவிர. இது ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிடுவாங்க. சில பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களை பேர சொல்லி கூப்பிடுறது, அவருடைய பிறந்தநாளை சொல்லி அந்த அன்னைக்கு பிறந்தநாள் உங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகளுக்கும் பத்திரிகையாளருக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருந்தது. காலங்காலமாக அப்படி தான் இருந்தது. தேர்தல் கான்வாயை கூட நிறுத்தி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டுலாம் பேட்டி கொடுக்குறாரு, பேர் சொல்லி கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு. அவங்க முக்கியமாக நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய்க்கூட அந்த மாதிரியெல்லாம் கூட பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும்
தமிழ்நாட்டில் இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். புதிதாக இப்போ ஒரு 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 இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பத்திரிகையாளரை தரம் தாழ்ந்த வார்த்தைகளில் பேசுறது. நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாதீங்க. ஒரு பத்திரிகை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு போங்க. பத்திரிகையாளர்னால் அதில் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் உங்களை என்ன கேட்க போகிறாங்க, உங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல உங்களுக்கு திறமை இல்லைன்னா நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாதீங்க. அதை விட்டுட்டு அவர்களை நீங்கள் அடிமைகள், 200 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க, நீங்கள் உடனே அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி அவனை வேலையை விட்டு தூக்குறது, அப்படிலாம் கூட சம்பவம் நடந்திருக்கா சார்? நடந்திருக்கு. அப்படிலாம் கூட நடந்திருக்கு. இந்த மாதிரியான வேலைகள், மிரட்டுற வேலைகள் அப்படின்ற, அவனுடைய ஜாதி பேரை சொல்கிறது, அவனுடைய மதத்தின் பேரை சொல்கிறது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், நீ வெளியில் போட அப்படின்னு தொட்டுறது, இந்த மாதிரி ஒரு அநாகரிகத்தின் உச்சபட்டமான வேலைகள்லாம் சமீபத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரியான வேலைகளை. ஒன்று சீமான் அவர்களும், இன்னொன்று இவரும் பண்ணுறாரு, அண்ணாமலை அவர்களும் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க. சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதை பேட்டியை பார்த்துட்டு எவ்வளவு பல்லுப்படாமல் கொஸ்டின் கேட்குறாரு அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்தினார். அதற்கு ஒரு விளக்கம் சொன்னார். இது எங்கள் கிராமத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள். வட்டார வழக்குகள் இதெல்லாம் சேர்த்துடலாமான்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். வட்டார வழக்குகளில் இந்த மாதிரி பல்லுப்படாமல் போடுறது, என்ன தடவை உருகிறதுலாம் அவர் சொல்கிற வார்த்தை தான், நான் சொல்ல, எனக்கே கூசுது இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறது. அவர் கேட்குறது, நாங்கள் என்ன தடவை தான் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க மாடை பால் கறப்போம், இதெல்லாம் அப்போ பல்லுப்படாமல் பால் கறக்கிறது தான் எங்கள் ஊரில் வட்டார வழக்கு அப்படின்றாரு. இதெல்லாம் வட்டார வழக்கில் இனிமேல் சேர்த்துடலாம் போல், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். அதை எதிர்த்து தான் பத்திரிகையாளர்கள் கிண்டு ராமு உட்பட, நக்கிரன் கோபால் உட்பட இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து வள்ளுவர் கோட்டத்தில் நல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதில் பலரும் கலந்துக்கிட்டாங்க, கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு மீண்டும் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி அந்த பத்திரிகையாளர்களை பேசியிருக்கிறாரு. இது தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவம் ஒரு நல்ல தலைவருக்கு அழகில்லை. இது பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்களை பகைத்து கொண்டு, அவர்களை தரம் தாழ்ந்து கொண்டு அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க. எல்லா பத்திரிகையாளருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஒரு மனிதனாக பிறந்தவன் 2 பக்கம் ஏதாவது ஒரு கட்சியில் ஒரு நிலைப்பாட்டோடு தான் இருப்பான். அப்போ ஒரு கேள்விகள் கேட்குறப்ப ஏதாவது ஒரு நிலைப்பாடு 1-2 வரத்தான் செய்யும். அதை நீங்கள் மடக்கி பதில் சொல்லணும், இல்லை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பை இந்த மாதிரியான ஒரு கேலி கூத்து ஆக்குற செயலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது தலைமை இருக்குல்ல, பாஜகவினுடைய தலைமை, அவங்களும் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க இது குறித்தான எந்த அவங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்றதோ, அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை ஒரு கண்டிக்கிறதோ, அந்த மாதிரியான செயலில் இது வரைக்கும் நடக்கலையே. என்ன காரணம் சார்? இது தெரியல. அந்த செய்திகள்லாம் ஒன்றும் அவங்களுக்கு போய் சேரலையா, இல்லை அவங்க கண்டிக்க மனம் இல்லையா, இல்லை இப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், இதுதான் உங்கள் ஸ்டைல்னு விட்டுருக்காங்களான்னு ஒன்றும் புரியல. இதே பாஜகவில் முன்னாடியில் இருந்த தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான தொடர்பு இருக்குன்னு தெரியும் நமக்கு. அக்காங்கிற சொல்லுக்கு மறுபேச்சு கிடையாது. அவங்களும் அந்த மாதிரி பத்திரிகையாளர்களோட இன்னைக்கு வரைக்கும் எந்த உதவினாலும் போய் பத்திரிகையாளர் ஆளுநர் ஆன பிறகும் இப்போ நம்ம தொலைபேசியில் அழைச்சா கூட அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு பாரம்பரிய ஒரு குடும்பத்திலிருந்து பின்னாடி வந்தவங்க, அரசியல் பின்புலம் அவங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளர் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுநர் ஆன பிறகும் கூட பத்திரிகையாளரோட நல்ல ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் திடீரென்று அரசியல் வந்தார் இல்லையா, திடீர்னு அந்த ரஃபாகவே இருக்காரு, அந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒருபோதும் எடுபடாது. இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா கட்சியை வளர்க்க மாட்டார், கட்சி தேஞ்சு தான் போகும். குறிப்பாக இன்னொன்று, நீங்கள் இப்போது ஒரேடியான அண்ணாமலை அவர்களை மீது சொன்னாலும் விஜயகாந்த் அவர்களும் இதே மாதிரி கடுமையாக பத்திரிகையாளர்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்காரு. பல காரணங்களில் இப்போது அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட நிறைய பத்திரிக்கைக்காரங்க தான் அவரை இது மாதிரி பண்ணாங்க, அவரை ஒழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. விஜயகாந்த் மாதிரி தான் ஏறக்குறைய இவரும் நடந்துக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது. விஜயகாந்தை எதிர்க்கிறத காட்டிலும் நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அண்ணாமலை எதிர்க்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு தலைவராக உருவாகிட்டு வராரோ அண்ணாமலை? இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது. விஜயகாந்தையும் அண்ணாமலையை கம்பேர் பண்ணாதீங்க. விஜயகாந்த் அவர் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் பத்திரிகையாளர்கிட்ட பேசுவார். இவர் பேசுறது எல்லாமே உள்நோக்கத்தோட வெச்சத்தனமாக பேசுகிறார். விஜயகாந்த் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் பேசியிருக்காரு. என்றைக்காவது தூக்கி அடிச்சிருவேன், வெளியில் போங்க, அதாவது ஒரு மனசில் என்ன வச்சு, அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு அடிப்படை குணம் என்னென்னா, உள்ளே வச்சுட்டு வெளியில் ஒன்று காட்டி பேசுகிறது தான் பேசிக் அரசியல் குணம். நம்ம போக விட்டுட்டு வச்சு செய்கிறது தான். ஆனால் அது விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியாது. நல்லதாக சிரிப்போ கோபமோ உடனே ரியாக்ட் பண்ணிடுவார். அது பத்திரிகையாளர்கிட்ட நடந்துச்சு. ஆனால் எந்த நேரத்துலையும் எந்த பத்திரிகையாளருக்கும் அந்த நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி வேலையை விட்டு தூக்கணும்லாம் விஜயகாந்த் பண்ணது கிடையாது. இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த வார்த்தைகளையும் விஜயகாந்த் பேசுனது கிடையாது. தூக்கி அடிச்சிருவேன், எந்த பத்திரிக்கை நீங்கள் வெளியில் போங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் போச்சு, நாயை பையே பல்லுப்படாமல் பண்ணியிருக்கிற குரங்கு மாதிரி பின்னாடி வர்றீங்க, நாய் மாதிரி, இதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கட்சியினுடைய தலைவர் பத்திரிகையாளரை பார்த்து கேட்ட வார்த்தைகள்.
இதே மாதிரி விஜயகாந்த் பேசி இது எந்த நேரத்தையும் பேசினதில்லை. நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு கம்பேர் பண்ண வேணாம். ஆனால் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு வராரா அப்படின்னா அந்த கட்சி வளர்ந்துருக்கணுமா இல்லையா? ஒரு பொறுப்பை எடுத்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு தேர்தலை சந்திச்சார். என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? இங்கே கேள் 4 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த 4 சீட்டுமே அதிமுகவினுடைய ஓட்டு தான். இனி இப்போ தனியாக நிற்க போகிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ தெரியும் அவருடைய கட்சியை வளர்த்துருக்கிறாரா, என்ன பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில், பாஜக வளர்ந்துருக்கிறா, தாமரை மலருமாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். தனியாக தான் நாடாளுமன்ற தேர்தலை பாஜக சந்திக்க போகிறார். கூட்டணிலாம் இப்போ அமையாது. கூட்டணினா அவங்க தலைமையில் சில கூட்டணிகள் அமைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த கிருஷ்ணசாமி போன்றவர்கள், இன்னும் சில ஜான் பாண்டியன், பாட்டாளி மக்கள் கட்சி கூட இந்த கூட்டணியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தனியாக நிற்கிறாங்கன்னு தெரியல. அது மாதிரி இவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டை அமைக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அதுக்குண்டான வேலைகள் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்காங்க. பிரதமரே வந்து இன்றைக்கி நம்ம பிரச்சாரத்தை யூபியில் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படிங்கும்போது அந்த தேர்தல் ஜுரம் இன்னும் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ணாமலை எப்படி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ நீங்கள் அப்படியே உங்களுடைய பேச்சில் அப்படியே சொன்னீங்க. சீமான் அவர்களும் அதே மாதிரி தான் பத்திரிகையாளர்கிட்ட நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு. சீமான் அவர்கள் பின்னாடி பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய பொதுக்கூட்டங்களில். அதெல்லாம் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் மீது அவமதிக்கப்பட்டது நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு? நிறைய இருக்குது. நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்போம். அந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா கரிகாலன் அவர்கள்லாம் பேசுகிறது, நீ வந்து நல்ல ஒரு மனநல மருத்துவர் போய் பாடுறா அப்படின்னு சொல்கிறது, பேரை சொல்கிறது கேட்குறது, நீ எந்த பத்திரிகைன்னு போய் கேட்குறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உன் பேர் என்ன அப்படின்னு, அவன் பேர் சாகுல் அமிதோ ஏதோ பேசுனா, நீ அப்படி தான் கேட்ப கேள்வி அப்படின்னு ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசுனது. இந்த மாதிரியான நிறைய நீங்கள் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் போய் சீமான் பத்திரிகையாளர் ஸ்பீச் நீங்கள் போட்டிங்களா நிறைய வரும் இந்த மாதிரியான அவர் பேசியிருக்க விஷயங்கள்லாம். அப்போ அவரும் வந்து இதெல்லாம் என்னென்னா ஒரு பக்குவப்படாத அரசியல் தலைவர்கள் பண்ணுறது. இப்போ கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அடிமட்டத்தில் ஒரு அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர். கலைஞர் கையெழுத்து பத்திரிகையிலேருந்து முரசொலியில் ஆசிரியராக இருந்து தினமும் கடிதம் எழுதுகிறார், பத்திரிகையாளரை சந்திக்கிறார், ஒரு அடிப்படையில் பத்திரிகையாளர். ஜெயலலிதாவும் நிறைய படிக்கக்கூடிய ஒரு ரீடர்ஸ், நல்ல ஒரு ரீடர். அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த இந்தியாவில் வரக்கூடிய அத்தனை பத்திரிகைகளையும் படிச்சிருவாங்களாம். படிச்சுட்டு அவங்களும் கைப்பட லெட்டர் எழுதுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்கள்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு முறை தெரியும். ஆனால் இவர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா திடீரென்று அரசியல்வாதியானவங்க. ஒருத்தர் சினிமாவிலேருந்து அரசியல் வந்தார், ஒருத்தர் போலீஸ்லேருந்து அரசியல் வந்ததுனால 2 பேருக்குமே அதை சமாளிக்க தெரியல. அதுதான் இந்த இவ்வளோ சிக்கலில் கொண்டு விட்டது. நானும் ஒரு பத்திரிகையாளனாக இருந்து அச்சு ஊடகத்திலிருந்து வந்து தான் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு தர்க்கம் ஒன்று பத்திரிகையாளருக்கும் இருக்கணும்ல. நம்ம ஒரே அடியாக தலைவர்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. பத்திரிகையாளருடைய கேள்விகளில் நீங்கள் பெரும்பாலும் மூத்த பத்திரிகையாளர் இப்போ மணி சாரோ தராசு ஷாம் சாரோ அவங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணியம் இப்போ வந்திருக்கிற இளம் தலைமுறை பத்திரிகையாளர்கள் வந்து தலைவர்கள்ட்ட கேட்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது. இல்லை, அந்த குற்றச்சாட்டும் இருக்குது. அதை நம்ம வந்து உண்மையான எடுத்துக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் அவங்க பரபரப்புக்காக அதாவது 3 கேட்டகரி 4 கேட்டகரியாக பிரிக்கணும். சேட்டலைட் டிவியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், பிரிண்டிங் மீடியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், யூடியூப் பத்திரிகையாளர்கள், இந்த 3ஆக பிரிக்கணும். இந்த யூடியூப் பத்திரிகையாளர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த பரபரப்பான ஒரு செய்திகளுக்காகவும் செய்திகளை முந்தி தரணுன்றதுக்காகவும் அவங்க வைக்கக்கூடிய தம்ப்லைனாக இருக்கட்டும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், பத்திரிகையாளருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட சொன்ன அரசியல்வாதிக்கும் வாக்குவாதம் விஸ்ன்னு போட்டு அந்த தம்ப்லைன் வைக்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு விஷயங்களை சிலர் செய்கிறாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது, சிலர் செய்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் அது பாதிப்பாக இருக்குது. அதை கண்காணிக்கணும் பத்திரிகையாளர் சங்கங்கள். அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் வைக்கக்கூடாது. சமீபத்தில் ஒருத்தர் இறந்து போனதுக்கு நம்ம பார்த்தோம். எல்லா பத்திரிகையாளர் சங்கமும் கண்டனம் தெரிவிச்சு பொதுமக்கள் கண்டனம். அவங்க வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் பார்த்தோம். அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்க, சமையல் பண்ணவங்க அத்தனை பேரையும் பிடிச்சி பைட் எடுக்கிறது, இன்டர்வியூ போடுறது, அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக செய்திகளை தர்றோம் அப்படிங்கிற மாதிரியான சில யூடியூப் சேனல்ஸ் பண்ணாங்க. அதுக்கு எல்லோரும் கண்டனம் தெரிவித்தாங்க. சம்மந்தப்பட்ட அந்த யூடியூப் சேனலே வந்து இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிற மாட்டோங்கிற ஒரு அப்பாலஜி லெட்டரும் அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி சில பத்திரிகையாளர்கள் செய்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் இந்த கெட்ட பேர் வருது. அது உண்மைதான். அதை மாற்றணும். அது இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு சங்கங்கள்லாம் இதை கண்டித்து இதை ஒரு வரைமுறைப்படுத்தணுங்கிறதுலாம் உண்மைதான். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும். பத்திரிகையாளர் சந்திப்பு, அண்ணாமலை சீமான் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கிடையில் இப்போது அரசியல் களம் அதை நோக்கி நகரலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக அரசியல் களத்தில் விஜய் அவர்களுடைய சமீபகால நடவடிக்கைகள், கடந்த சில மாதங்களாகவே நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய நற்பணி மன்றங்கள் மூலமாக, ரசிகர்கள் மூலமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்குள் கட்சி தொடங்க போகிறார், பதிவு பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. விஜயனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த ஒரு நிலையில் இருக்கு? இல்லை, கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பிக்கிறார், சின்னம் வாங்குறார், கொடி வாங்குறார், தேர்தலில் போட்டு எடுக்கிறார். அதுக்குண்டான எல்லா வேலைகளும் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடந்த பனையூரில் அவர் வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு 10 நிர்வாகிகள்கிட்ட ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அது அந்த கட்சி ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப அதுக்குண்டான
டாக்குமெண்ட் கொடுக்கணும். யார் யார் அந்த ஒரு கட்சினா யார் பொதுக்குழு செயற்குழு இருக்கிறாங்க, அதுக்காக அவங்கள்ட்ட சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சில பேர்த்திட்ட ஆதார் கார்டு கூட வாங்கியிருக்கிறதாக கூட தகவல் வருது. கட்சி ஆரம்பிக்கிறது 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ அடுத்த பிப்ரவரிக்குள்ளே கட்சியினுடைய பேர் சின்னம்னா ஆத்தரைசேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயினுடைய மக்கள் இயக்கம் கண்டிப்பாக போட்டி போடுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் தயாராகிட்டு பரபரப்பாகிட்டு இருக்கு. இதை ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் வேற ஒரு இதில். அப்போ வந்து விஜய் முதல்ல ஒரு கூட்டம் போடுறாரு. அப்போ இந்த கூட்டத்தில் இருந்து வந்தக்கூடிய சில தகவல்கள்லாம் இப்போ கேட்குறப்ப நான் அப்பயே சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் கட்சி ஆரம்பிப்பார், போட்டி போடுவார் அப்படின்றது நான் அப்பயே சொன்னேன். இல்லை 2026 தான் ஒரு டார்கெட்டு, தமிழ்நாடு அரசியல் தான், தேசிய அரசியல் இல்லை அப்படின்னாங்க. இல்லை விஜய் கண்டிப்பாக 24 ஆரம்பிப்பார், அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான், அதை செய்ய போகிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு உண்டான வேலைகள்லாம் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடுத்த கேள்வி வைக்கலாம்னு நினச்சேன், நீங்களே அஜெண்டான்னு ஒரு க்ளூ கொடுத்து அதுக்கான ஒரு வழி விட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக என்ன அவசரம் விஜய்க்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி 26 சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கெலாம் மாநில அளவில் அவர் ரசிகர்கள் இருக்காங்க, இந்திய அளவில் கூட இருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல. இந்தி ரசிகர்கள் கூட பாலிவுட்டில் இருக்காங்க, தெலுங்கில் இருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசியலை விட்டுட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவசரமாக கட்சி ஆரம்பித்து அவசரமாக உள்ள நுழையிறதுக்கான ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அஜெண்டா ஏதோ ஒன்று இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து விஜய் வந்து நம்ம அந்த மாஸ்டர் படத்துக்கு முன் மாஸ்டர் படத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். விஜய் வந்து மிரட்டப்பட்டாரா, இல்லை ஏதேனும் அவருக்கு சொல்லி அவர் வழிக்கு கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. இந்த நேரத்தில் கட்சி ஆரம்பிப்பது யாருக்குமே வந்து யாராக இருந்தாலும் சரி யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது 100-150 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு, 10 படத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க. விஜய் 2028 வரைக்கும் இன்றைக்கி படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க. இப்போ எப்போயும் விஜயனுடைய பழக்கம் என்னென்னா, ஒரு படம் முடிகிற நேரத்தில் அடுத்த படத்தை கமிட் ஆகிடுவார், போயிடுவார். இன்றைக்கி வரைக்கும் அடுத்த படத்துக்கு கமிட் ஆகலை. குறைந்தபட்சம் 150 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. 150 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு கையில் இருக்க காசை போட்டு அது தோற்று போகும்னு தெரிஞ்சே ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பார்னா அவர் விஜய் வந்து அவ்வளோ ஒன்றும் விஷயம் தெரியாதவர்களாம் கிடையாது. அப்போ இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது, அது பொதுவாக நம்ம சொல்லலாம். அதை வந்து ஒட்டுமொத்த ஓட்டு வந்து அப்படியே எதிரான மனநிலை திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது பிஜேபியினுடைய அஜெண்டா. அதுக்காகத்தான் அவங்க வந்து எடப்பாடி தனியாக நிற்க வச்சு நீ ஒரு ஓட்டை பிரித்து விடு, ஓபிஎஸ் டிடிவி நீங்கள் தனியாக நின்று உங்கள் சைட்லேருந்து ஓட்ட பிரிங்க. அப்போ அடுத்த ஆப்ஷனு விஜயை கொடுக்குறாங்க. அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. விஜய் இந்த 18 20 வயசு கூட ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, முதல் தலைமுறை வாக்காளர்கள். அந்த வாக்காளர்களுக்கு அரசியல் பெருசாக புரிதல் இருக்காது. நம்ம தலைவரை சொல்லிட்டாருன்னா, இளைய தளபதி சொல்லிட்டாருன்னா போட்டுடலாம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 10,000-20,000 வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகளை சிதறடிக்க வைக்கிற மாதிரி எல்லா வழியிலையும் அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வேலையை பண்ணுறாங்க. அதனுடைய இதில் விஜய் இப்போ மாட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம இது பெருசாக வந்து அரசியல் அறிவுலாம் தேவையில்லை. 150 கோடி ரூபா வருமானம் வரவரை விட்டுட்டு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தே போகும்னு தெரிஞ்சு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா என்ன காரணம்? அப்படின்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா, இல்லாட்டி இவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமா, இல்லை இவருக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்குங்கிறது தான் முதல் கட்டமாக பார்க்க வருது. அதற்கு இந்த வேலையில் செய்கிறாங்க. அதாவது என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 10 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த 10 தொகுதிகளில் விஜயனுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளை நிப்பாட்ட போகிறாங்க. அதாவது தனித்தொகுதிகள், இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்க தொகுதிகள், அந்த மாதிரியான தொகுதிகளில் வந்து ஒரு 10 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து விஜயனுடைய மக்கள் இயக்க வேட்பாளரை போட போகிறாங்க. அந்த தொகுதிகளில் அவங்களுக்கும் தெரியும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி 2 பெரிய கட்சி அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத கட்சி 40 வருஷமாக அடிமட்டத்தில் பூத்தில் இருந்து வார்டில் இருந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 கட்சியும் வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 18, 19, 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய புது தலைமுறை வாக்காளர்களை வச்சு அவங்க அரசியல் செஞ்சிட முடியுமா, ஓட்டு கேட்ட முடியுமா, பூத்து கம்மியில் ஆள் போட முடியுமா, இல்லை முதல்ல வாக்காளர் லிஸ்ட்டை தான் அவங்க சரி பார்த்துட முடியுமா, அது என்னன்னு முதல்ல தெரியுமா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி இருந்து நம்ம இந்த 2024 தேர்தலில் பெருசாக நம்ம வாங்க முடியும், ஜெயிக்க முடியும்னு தெரியும். அப்படி 150 கோடி ரூபா வருமானம் போது தோற்று போகணும்னு தெரியுது. அப்படி இருந்து நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான அஜெண்டாக்கள் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்ய தயாராகிட்டார். அதுக்குண்டான முதல் கட்ட வேலைகள் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய வருகை, நீங்கள் சொன்னபடி விஜய் அரசியலுக்கு வந்தால் திமுகவினுடைய வாக்கு பிரியும், எதிர்த்தரப்பினருடைய வாக்கு, குறிப்பாக திமுகவினுடைய வாக்கு பிரிக்கிறது தான் அவங்களுடைய வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விஜய் அவர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு மட்டும்தான் வரணும். அதே மாதிரி இளைய தலைமுறைகள் இப்போ சீமான் பக்கமும் இருக்காங்க, விஜய்க்கு மட்டும்தான் இளைய தலைமுறை இருக்கிறாங்க, அந்த வாக்குகள் மட்டும்தான் பிரியும். நம்ம இப்படி அறுதிட்டு கூற முடியும். அதிமுக வாக்குகள் கூட பிரியலாம், பாஜகவினுடைய வாக்குகள் கூட விஜய்க்கு வரலாம். அது எப்படி நம்ம திமுகவுக்கு தான் அது ஒரு நெகட்டிவாக போகும்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? சிம்பிள் கொஸ்டின். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டணி பலமாக இருக்குது? திமுக கூட்டணி பலமாக இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு 6-7 கட்சிகள் கூட்டணி இருக்குது. வரக்கூடிய கருத்து கணிப்புகள் நமக்கே ஓரளவுக்கு பார்வையாக தெரியுது. திமுக கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி எப்படி இருக்குது? 3 நாளாக சிதறிப்பட்டிருக்கு. அதில் ஓட்டு சிதறிஞ்சாலும் அதுக்கு பாதிப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சி பெருசாக ஒன்றும் இல்லை. அது எப்பயுமே வந்து ஜெயிக்க போகிறது கட்சி அந்த மாதிரியான இல்லை, லிஸ்ட்டில் இப்போதைக்கு இல்லை. ஆனால் அதனால் அந்த வாழ்க்கைகள் சிதறிஞ்சாலும் அது ஒரு பெருசாக பாதிப்பு இல்லை. பாதிப்பு யாருக்கு அப்படிங்க பார்க்குறப்ப திமுகவுக்கு பாதிப்பு. அப்போ அந்த பாதிப்பு அதிகப்படுத்தணுங்கிறது தான் அந்த வேலை. இப்போ நீங்கள் அதிமுக வந்து ரொம்ப பலகீனமாக தான் இருக்குது. நீங்கள் ஓபிஎஸ் ஒரு அணியாக நிற்கிறாரு, டிடிவி ஒரு அணியாக இருக்கா, சசிகலா ஒரு அணியாக நிற்கிறாங்க. அது ஒரு பிளவுபட்டு போய் நிற்கிது. அது அந்த பிளவில் மேலும் சில வாக்குகள் சிதறிஞ்சால் அது பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்பட கிடையாது. ஆனால் இன்றைக்கி திமுக கூட்டணி மிகப்பெரிய பலமான கூட்டணியாக இருக்குது, மிகப்பெரிய வாக்கு வங்கியை வச்சுருக்கு. அப்படிங்கிறபோது அதுக்கு தான் அவங்க அந்த வாக்குகளை தான் சிதறடிக்கக்கூடிய வேலைகள் பண்ணுறாங்க. இவ்வளோ சிம்பிள் லாஜிக். இது பெரிய சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, தமிழக அரசியல் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதே சமயத்தில் இந்தியா கூட்டணி, தேசிய அரசியல் அளவில் இந்தியா கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பு மம்தா பானர்ஜி அவர்கள் பேசினதுலேருந்து கடந்த 2-3 நாட்களாக இருக்குது. இந்தியா கூட்டணி மீதான இந்த மாதிரி ஒரு சில தலைவர் நாங்கள் தனியாகவே சந்திச்சிரோம், கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க தொடங்குறது அப்படிங்கிறது இது பாஜகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறாது. ஆமாம், இது சின்ன சலசலப்பு இல்லை, பெரிய சலசலப்பாக இருக்குது. இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த கூட்டணியிலேருந்து நிதிஷ்குமார் வெளியில் வந்து பிஜேபி கூட்டணியோட ஆட்சி அமைக்க போகிறாரு. அந்த மாதிரியான செய்திகள் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வர்றப்ப முதலில் பிஜேபி நிதிஷ்குமாருடைய அந்த கட்சியினுடைய கூட்டணியில் தான் ஆட்சி அமைச்சார். ஒரு 6 மாதம் ஆட்சி போன பிறகு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியில் வந்த அப்புறம் காங்கிரஸ் லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவர் தான் இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இப்போ அவர்களுக்குள்ள சிறப்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து இப்போ திருப்பி பாஜக கூட்டணியோடு ஆட்சி அமைக்க போகிறார் பீகாரில். இது இன்றைக்கி 2 நாளாக இந்த பரபரப்பான செய்தி தான் போயிட்டுருக்கு. இந்தியா கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. இது திட்டமிட்டே தான் பண்ணப்படுது பார்க்கும்போது இந்த ராகுல் காந்தியோடைய இந்த பாரத் நியாய யாத்ரா, அந்த பாரத் ஜோடோ யாத்திரையோட 2.0 மணிப்பூர் டு மகாராஷ்டிரா ஒரு பெரிய யாத்திரை பண்ணுறாரு. அந்த யாத்திரையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பார்த்திங்கன்னா மேகாலயாவாக இருக்கட்டும், இந்த வரக்கூடிய பகுதிகள் மணிப்பூர்லாம் பார்த்திங்கன்னா கூட்டமாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு தன்னிச்சையான ஒரு தலைவராக இன்றைக்கி உருவாகி நிற்கிற ராகுல் காந்திங்கிறதுல மறுக்க முடியாத உண்மை. இந்த அரசியல் சூழ்ச்சி, இந்த அரசியல் மாற்றம், இந்தியா கூட்டணியை உடைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ராகுல் காந்தி ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவாகியிருக்கிறாருங்கிறது மறக்க முடியாதுன்னு. வரக்கூடிய தேர்தல் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல். இந்தியாவை அடுத்து யார் ஆள வேண்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்தியாவை யார் காப்பாற்ற போகிறாங்கிறது ஒரு முக்கியமான தேர்தல். இந்த புரிதல் வடநாட்டில் கொஞ்சம் ஏற்பட்டால் எந்த கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, இந்த காங்கிரஸ் கூட்டணி மிச்சம் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணியோடு வச்சு இந்த அணி மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இங்கே வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறப்ப, வரக்கூடிய செய்திகள்லாம் கேட்குறப்ப அந்த மாதிரி தான் வருது. இந்த ராகுல் காந்தி இந்த பயண யாத்திரையை தொடங்கின பிறகு தான் இந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளோ குழப்பம். என்ன இது தனிப்பெரும் தலைவராக ராகுல் உருவாகிட்டு இருக்காரு, அப்போ நமக்கு பிரதமர் வாய்ப்பு இருக்காதோ அப்படின்னு 2 தரப்புக்குமே, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு, எதிர்க்க பாஜக தரப்புக்குமே ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் வந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குழப்பங்கள். எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் சரி, மக்கள் யார் வரணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ராகுல் காந்தியினுடைய வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சியாக தான் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பத்திரிகையாளராக, அரசியல் விமர்சகராக, தேசிய அரசியல் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய அனுபவங்கள் இருக்கும். நம்ம இந்த தேசிய அரசியல் குறித்து பேசுகிறப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை தவிர்த்துவிட்டு அதில் போயிட முடியாது. ஏன்னா பஞ்சாப் போன்ற பெரிய மாநிலங்கள் எல்லாம் பிடிச்சிருக்காங்க, டெல்லியிலையும் அவங்க தான் இருக்காங்க. சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்னாடி கூட அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார், அந்த மாதிரியான தகவல்கள்லாம் ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது. இப்போ அவருடைய சமீப கால பேட்டியில் பேசுகிறப்போ அவர் வந்து ஒரு ராம ராஜ்யம் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கிறார். அவர் எந்த சைடில் நிற்பார், இல்லை தனியாக நிற்பாரா, அவருடைய ஒரு பார்ட் அப்படிங்கிறதும் பிரதமர் யார் ஆகுவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்குது. அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது? இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, இவங்க 2 பேரையுமே வந்து நிதிஷ்குமார், இந்த 3 பேரையுமே வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்கள், இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத ஆட்கள், பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் தான் இவங்க, பாஜகவால் உருவாக்கப்பட்டவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக இருக்குது. ஏன் பாஜக கொண்டு வந்த பல சட்டங்களுக்கு இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்களிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு பாஜகவுக்கும் அவருக்கும் சிறு முட்டல் ஏற்பட்ட பிறகு அங்கேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு. இந்த கூட்டணியில் அவர்கள் இருந்தாலுமே பின்னாடி அவர்களால் பெரிய தொந்தரவு தான் வரும். அதனால் இந்த கூட்டணியில் அவங்க தொடர்ந்து இருப்பாங்களாங்கிறது சந்தேகமான ஒரு கேள்வி தான். ஆனால் போகக்கூடிய காலங்களில் தான் தெரியும், இந்த கூட்டணியை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை உள்ளே இருந்துகிட்டே குடைச்சல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகக்கூடிய காரணங்கள் தான் தெரியும். ஆனால் காங்கிரஸ் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி ஒன்று நிச்சயம் அமையும்.
அது முடிஞ்ச அளவுக்கு போராடும். எனக்கு தெரிஞ்ச பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகுல் காந்திங்கிற ஒரு லீடர் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில், அந்த படித்தவர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ கூட்டிகிட்டு வந்திருக்கு. அது நார்த் இந்தியாவில் இல்லாமல் இருந்தது. நார்த் இந்தியாவில் கடந்த அந்த 2 வருஷத்தில் ராகுல் காந்தியினுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக இருக்குது. அப்புறம் ஏன் 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் தோத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ராகுல் காந்தி சொல்கிறாரே, நாங்கள் வந்து தேர்தலுக்கான ஒரு அரசியல் பயணத்தை நான் போல, இது வந்து மக்களை சாதியால் பலமாக மதத்தால் பிளவுபட்டிருக்க மக்களை ஒன்று சேர்க்கிறதா இந்த அணி போகிறாங்க. அடுத்து வரக்கூடிய தேர்தல் வந்து நடைபெற்ற 5 மாநில தேர்தல் வந்து மாநில தேர்தல். நீங்கள் 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2018 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. அந்த 5 மாநில தேர்தலில் 4 மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி பெற்றுச்சு. அடுத்த வருஷத்தில் வந்தக்கூடிய 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சது. ஆனால் சட்டமன்ற தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ண முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியா கூட்டணியில் எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தியா மோடியா, யார் நாட்டை ஆள வேண்டும்ங்கிற ஒரே கோஷம் தான். அப்படிங்கும் போது மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்கிறது ஓரளவுக்கு அறிவார்ந்த மக்கள் சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறார். இந்த சமீப கால இந்த பாஜகவினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி மோடி பேசுகிறப்ப குறிப்பாக ஒரு விஷயத்தை கொஞ்சம் உயர்த்தி பேசினார். குடும்ப கட்சிகளை அந்த ஆட்சி நடந்து வர அதையெல்லாம் நம்ம ஒழிக்கணும், அதுக்கு வந்து மக்கள் தான் துணைக்கணும். குறிப்பாக தமிழகத்தை நோக்கி தான் பேசுகிறார் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. அதுவும் நீங்கள் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இளைஞரணி மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மகன் உதயநிதி, இன்பநிதின்னு ஏகப்பட்ட குடும்ப பட்டாளம் மேடையில் இருந்துச்சு. அதை டார்கெட் பண்ணி தான் பேசுகிறாங்க. அதை வச்சு தான் இப்போ அரசியலும் இப்போ மாநில எதிர்க்கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்கு. இது ஒரு நெகட்டிவாக மாறாதா தேர்தல்? இல்லை, எந்த கட்சியில் தான் வாரிசு இல்லை. இப்போ பாஜகவில் ஒரு லிஸ்ட்டே என்னால் போட முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுடைய பையன் எத்தனை பேர் எம்பியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப லாங்கில் கூட போகலாம். பக்கத்தில் கர்நாடகாவில் எடுத்துங்க. நம்ம எடியூரப்பாவுடைய பையனாக தான் திருப்பி வந்து தலைவராக்கியிருக்காங்க. எடியூரப்பா வந்து வாரிசு இல்லையா? அமித்ஷா அவர்களுடைய பையன் தான் அன்றைக்கி பிசிசிஐயில் சேர்மனாக இருக்கிறாரு. அது வாரிசு வராதா? அதுவும் இன்றைக்கி அரசியலாக வந்துருச்சு. கிரிக்கெட்டும் அரசியலாகிடுச்சு. அது வாரிசு இல்லையா? எத்தனையோ மத்திய அமைச்சர்களுடைய பையன் இன்றைக்கி எம்பியாக இருக்கிறாங்க, எம்எல்ஏயாக இருக்கிறாங்க, மனைவிகளை எம்எல்ஏ ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வாரிசில் வராதா? அப்போ வாரிசு அரசியலுங்கிறது வந்து ஒரு பழைய கதை. தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது. இன்றைக்கி இன்பநிதி போனார், உதயநிதி ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் போனாங்க அப்படின்னா அவங்க குடும்பம் இருக்குது. எங்கே போனாலும் குடும்பத்தோடு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாரு, போகிறாரு. எல்லா குடும்பத்தோடும் இருக்கிறவங்க இது பெருசாக இருந்தாலும் அவங்க போக மாட்டாங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக பெரிய குடும்பமாக இருக்கக்கூடியவங்க போகிற இடங்களில் மொத்தமாக போகிறாங்க. கலைஞர் இருந்த காலத்திலேருந்தே அந்த குடும்பத்துக்கு வந்து முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுப்பார் கலைஞர். எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில். அதனால் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல தப்பு இல்லை. ஒரு கட்சி சார்ந்த ஒரு கட்சி ஃபங்க்ஷன் இது. நிறைய மினிஸ்டர்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் முன்வரிசையிலையும் பின்னாடியும் இடம் கொடுத்துட்டு இவங்க மேலே உட்கார்றப்ப அது வந்து வாக்காளர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டாது. பெருசாக மக்களுக்கு எதில் பிரச்சனை வரும் அப்படின்னா, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஏதாவது சிக்கல் வர்றப்ப தான் அதை நேரடியாக அவங்களை பாதிக்கும். ஒரு மேடையில் உதயநிதி பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கிறது மக்களுக்கு என்னத்தை பாதிக்க போகுது? அரசியல்வாதிகளுக்கு வேணால் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் இது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களே கேட்டிங்கல்ல, இந்த மாதிரி மூத்த அமைச்சர்கள்லாம் கீழே உட்கார வச்சுட்டு பையனை மேலே உட்கார வச்சு அவங்க கேட்டது நான் இல்லை அந்த கேள்விக்கு சொல்கிறேன். இதுதான் சொல்கிறதுக்கு வேலை வரும். மக்களுக்கு இது நேரடியான மக்களுக்கு என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு பணம் போட்டாங்க, சென்னையில் வெள்ளம் வந்தப்போ 6000 ரூபா போட்டாங்க, பெண்கள் மகளிர் உதவித்தொகை, இலவச பஸ் பேருந்து, இப்படி எத்தனையோ நலத்திட்டங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேருமே ஒழிய உதயநிதி அவர்கள் பின்னாடி தன் பையன் உட்கார்ந்தது வந்து மக்களுக்கு என்ன பாதிப்பு தர போகுது? நேரடியாக ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு என்ன பாதிப்பு? அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பேசும் பொருள், இது ஒரு கண்டென்ட்டு, அதை பேசலாம். ஆனால் இன்றைக்கி எந்த கட்சியிலையுமே வாரிசு இல்லைன்னு சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டை எடுத்து அதிமுகவில் எத்தனை பேர் வாரிசு? ராஜன் செல்லப்பா இருக்கார், அவர் பையன் தான் இன்றைக்கி ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கிறார். ஓபிஎஸ் இருந்தார், அவர் பையன் தான் இன்றைக்கி எம்பி ஆக்கினார். இன்றைக்கி எத்தனையோ பேர் வாரிசில் நம்ம பட்டியலிட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அதை நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கிற வாரிசு அரசியல்ங்கிறது ஒரு புளித்து போன விஷயந்தான். அது தமிழ்நாட்டில் அது பெருசாக எடுபடவும் செய்யாது. ஆனால் இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஆரோக்கியமான குற்றச்சாட்டு. இந்த அரசு என்ன செஞ்சுருக்கு, என்ன செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஆரோக்கியமான குற்றச்சாட்டுகள் வச்சா எடுபடுமே தவிர, இந்த மாதிரி ஒரு பையனை கொண்டு வந்து மேலே வச்சுருக்கிறாங்க வாரிசு அரசியல் பண்ண திமுகவுக்கு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு வந்து திமுகவுக்கு தொடர்ந்து ஜெயிச்சு தான் வருது. கலைஞர் இருந்த காலத்துலன்னு சொல்கிறாங்க வாரிசு. முதல்ல ஸ்டாலின் அவர்களை கொண்டு வரப்ப வாரிசை கொண்டு வராருனாங்க, அப்புறம் உதயநிதியை கொண்டு வர வாரிசு கொண்டு வந்தாங்க. அந்த கட்சி ஆட்சியில் எல்லாமே இருக்குது, 5வது முறை ஆட்சியில் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் 30-35 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதுக்கு அந்த குற்றச்சாட்டு எடுபடல் தானே அர்த்தம். அப்போ இந்த நேரத்துலையும் அது எடுபடாது. இறுதி கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, அயோத்தி கோயிலினுடைய அந்த பிரதிஷ்டை நடைபெற்றிருக்கிறது.
நீங்கள் வட இந்தியாவில் தமிழகத்திலேயே நிறைய கோயில்களில் எல்இடி வச்சு அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்புனாங்க. இப்போ வட இந்தியாவில் பெரிய ஒரு இம்பேக்டை அயோத்தி கோயிலினுடைய இந்த திறப்பு வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அது வாக்குகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது வந்து நீங்கள் 2 கேட்டகரியாக பார்க்கணும். அந்த கோயிலை வைத்து அரசியல் தான் பிஜேபியினுடைய அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் கோயில் திறந்த அடுத்த 2 நாள்லேயே பிரதமர் பிரச்சாரத்தை அது யூபிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது 2 கேட்டகரியாக பிரிக்கணும். அதாவது படித்த மக்கள், கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய மக்கள் இந்த விஷயத்தில் வரமாட்டாங்க. இந்த பிசியில் இருக்கக்கூடிய வாக்குகளை அவர்கள் கண்டிப்பாக அதை குறிவைத்து தான் அந்த கோயில் திறந்தது. அது பலன் கொடுக்குமா இல்லையா, அவர்களும் தமிழ்நாட்டை போல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னங்கிறது தேர்தல் வருகிற பொழுது தான் தெரியும். உங்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கும். அதற்கிடையில் எங்களோடு அரங்கிற்கு வந்து அரசியல் சூழல் குறித்து, குறிப்பாக தமிழக அரசியல் சூழல், இந்திய அளவில் நிகழக்கூடிய சூழல் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு அக்காடு வாய்ஸ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.